सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीगुरुभ्यो नमः. 102வது श्लोकम्. इति सविनयं प्रेयस्योक्तः प्रहृष्य रघूत्तमः धृतमुपगतो योध्याम् उच्चैः स मूर्तिरिवोत्सवः भरतमभिनन्द्य ऋषिश्रेष्ठैर्वसिष्ठपुरोगमैः विधिवदभिषिक्तः सन् राज्ये जुगोपचिरं महीम्. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் இதி சவினயம் பிரேயசி உக்தः பிரஹ்ருஷ்ய ரகூத்தமः திருதம் உபகதः அயோத்யாம் உச்சைः சஹ மூர்த்திः இவ உத்சவः பரதம் அபிநந்திய ऋषिश्रेष्ठैः वसिष्ठपुरोगमैः विधिवत् अभिषिक्तः सन् राज्ये जुगोप चिरम மஹீம். ஸ்லோகத்துல நாம பார்த்தோம், சீதையானவள் எப்படி அந்த ஸ்லிஷ்டார்த்தமாக வரக்கூடிய இரட்டை அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் தன்னிடமிருந்து வந்தன அப்படிங்கிறத சீதை ரொம்ப வினயமாக ராமனிடத்தில் தெரிவித்தாள். அதை இதி சவினயம் பிரேயஸ்யோக்தः, பிரேயஸ்யா உக்தः பிரேயஸ்யோக்தः. பிரேயசின்னு சொன்னா மனதிற்கு இனியாள் சீதை, அன்பானவள். அந்த அன்பானவளால் சீதையால் சொல்லப்பட்ட ராமஹா, ராமன். அதுவும் எப்படி சொன்னாவ? சவினயம், சீதை மிகவும் வினயத்தோடு சொன்னான். அப்படி அந்த விஷயத்தை கேட்டு பிரஹிருஷ்ய சந்துஷ்ய, மிகவும் சந்தோஷம் அடைந்தவனாக இருந்துவிட்டு ரகுத்தமஹா ராமஹா துருதம் வேகமாக சீக்கிரமாக உபகதஹா சென்றவனாக, எங்கு சென்றார்? அயோத்தியாம், அயோத்திக்கு சென்று அந்த இடத்துல எப்படி இருக்கார் ராமர் பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டா, உச்சைச மூர்த்தி ரிவ உற்சவஹா. உற்சவஹான்னு சொன்னா ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வடிவமாகவே இருக்காராம். அதுவும் சாதாரணமா இல்ல. உச்சைஹி சஹா மூர்த்திஹி இவ, மிகவும் சந்தோஷத்தினுடைய ஒரு ஸ்வரூபமாக ராமன் இருக்கார். அவர் பார்த்தாலே ஒரு சந்தோஷம். எப்படின்னா அவரே அந்த சந்தோஷத்தினுடைய உருவமா இருக்கார். அதனால ஆனந்த ஸ்வரூபியா இருக்கார் அப்படிங்கிறத சொல்றான். உச்சைச மூர்த்திரிவ உற்சவஹா, இப்பேற்பட்ட அந்த ராமன் பரதம் அபிநந்திய, பரதம் பரதனை அபிநந்திய பரிதோஷ்ய, சந்தோஷம் தெரிவித்து விட்டு, அவனை வாழ்த்து விட்டுன்னு அர்த்தம். அபிநந்திய, அதன் பிறகு என்ன ஆயிற்று? ரிஷி ஸ்ரேஷ்டைஹி வசிஷ்ட புரோகமைஹி, வசிஷ்டஹா வசிஷ்ட புரோகமாக ரிஷயஹ. வசிஷ்ட புரோகமாகன்னு அர்த்தம், வசிஷ்டரை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ரிஷிகள், அவர்களால் வசிஷ்ட புரோகமைஹி ரிஷி ஸ்ரேஷ்டைஹி, சிறந்த முனிவர்களால் வசிஷ்டரை முன்னிறுத்தி சென்று கொண்டிருக்கக்கூடியதான இந்த ரிஷிகளால் விதிவத்து, விதிவத்துனா யதாவிதி, எப்படி விதிச்சிருக்கோ இந்த ராமனுடைய பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணணும்னு முதல்ல ஏற்பாடு பண்ணப்பட்டது இல்லையா, அதை போலவே விதிவத்து அபிஷிக்தஹா, பட்டாபிஷேகம் செய்யப்பட்டவனாக, சஹா ராமஹா சன் இருந்து கொண்டு, ராஜ்யாபிஷேகம் செய்யப்பட்டவனாக இருந்து கொண்டு, ராஜ்யே அந்த ராஜ்யத்தில், மஹீம் பூமியை, சிரம் வெகு காலம், ஜுகோப ரக்ஷித்தான் காப்பாற்றினான், ராஜாவாக இருந்து கொண்டு. எப்படி ராஜ்யம் புரிந்தான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றான். 103வது ஸ்லோகம். இந்து கைத வினீரி வாம்பரமணி ஸ்ரீமான் நிவாம்போஜினீஹி வாசந்தீர்லதி காவளீரிவ ஜகத் காந்தோ வசந்தோதயஹ உல்லாசம் சகலாஃப் பிரஜாஃப் பிரதிகலம் கல்லோலிதம் லம்பயன்
ஜானக்யா சஹ ராகவஸ்சிரதரம் ராஜ்யஸ்ரீயம் சோன்வபூத். இந்துஹு கைரவிணீஹி இவ அம்பரமணிஹி ஸ்ரீமான் இவ அம்போஜினீஹி வாசந்தீஹி லதிகாவளீஹி இவ ஜகத்காந்தஹ வசந்தோதயः உல்லாசம் சகலாஹ பிரஜாஹ பிரதிகலம் கல்லோலிதம் லம்பயன் ஜானக்யா சஹ ராகவஹ சிரதரம் ராஜ்யஸ்ரீயம் சஹ அன்வபூத். எப்படி இந்த மக்கள் எல்லாம் இந்த ராமனுடைய ராஜ்யத்துல இருந்தா அப்படிங்கிறத ரொம்ப அழகா வர்ணிக்கிறா. கைரவிணீஹி இவ இந்துஹு. இந்துஹுன்னு சொன்னா சந்திரன். சந்திரன், இந்த சந்திரனால இந்த கைரவிணின்னா குமுத பூக்கள், இவைகள் எப்படி மலர்ந்து சந்தோஷத்துடன் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ராமனுடைய ஆட்சியில மக்கள் மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தார்கள். அம்பரமணிஹி ஸ்ரீமான் இவ. அம்பரமணி, அம்பரம்னா ஆகாசம், அம்பரமணின்னு ஆகாசத்துக்கு மணி போல ஒரு அலங்கார பொருளா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா சூரியன். அதுதான் அம்பரமணின்னு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம அமரகோஷத்துல பார்க்கலாம். தியுமணிஸ் தரணிர் மித்ரஹான்னு சொல்லுவோம். தியுமணி, தியுன்னு சொன்னா அந்த இடத்தை குறிக்கிறது, ஆகாசத்தை குறிக்கிறது. மணிகின்னு சொன்னா ஆகாசத்துக்கு மணி போல இருக்கக்கூடியவர், அலங்காரமா இருக்கக்கூடியவர் சூரியன். அதைத்தான் இங்கே அம்பரமணிகின்னு சொல்லியிருக்கா. தியு பதம் பதிலாக அம்பர அப்படின்னு பதத்தை சேர்த்திருக்கா. அம்பரமணிஹி ஸ்ரீமான். ஸ்ரீமான் அம்பரமணிஹி, லக்ஷ்மியுடன் கூடியவர் அப்படின்னா லக்ஷ்மிவான் அர்த்தம். லக்ஷ்மிவானாக இருக்கக்கூடியதான இந்த சூரியன் எப்படி அம்போஜினீஹி. அம்போஜினின்னா தாமரைகளை மலர செய்கிறாரோ இவர் சூரியன். எப்படி குமுத பூக்களே இந்த இந்துஹு சந்திரன் மலரச் செய்கிறாரோ அதை போலவே எப்படி இந்த தாமரைகளை அம்போஜினி அப்படின்னு சப்தம். அம்போஜினி அப்படிங்கிறது த்விதியா பகுவச்சனம். இந்த தாமரைகளை மலரச் செய்கிறாரோ சூரியன், அதை போல வாசந்தீர் லதிகாவலீரிவ, வசந்த காலத்துல மலர்கின்றதான அந்த பூக்கொடிகள் செடிகள், இவைகளை யார் மலரச் செய்கிறா அப்படின்னு சொன்னா ஜெகத் காந்தோ வசந்தோதயா. வசந்த காலம் அப்படி இருக்கா இல்லையா, இது இந்த உலகத்துல என்ன பண்றது, ஜெகத் காந்தமா இருக்கு. உலகத்துக்கு ஒரு ஒளி தரக்கூடியதான இந்த சூரியனால வசந்த காலமும் சேரும் பொழுது அந்த காலத்துக்கே உரியதான அந்த கொடிகள்ல பூக்கள் பழங்கள் இதெல்லாம் மலர்கிறது இல்லையா. அந்த மாதிரி இந்த ராமனுடைய ராஜ்யத்துல எல்லா மக்களும் சந்தோஷத்தோடு இருந்தா அப்படின்னு சொல்ல போறா. உல்லாசம் சகலாஹ் பிரஜாஹ. சகலாஹ பிரஜாஹ, அந்த ராஜ்யத்துல ஒருத்தர் கூட துன்பத்தோடு இருக்காங்கிறது இல்லை. அதனாலதான் சகலாஹ பிரஜாஹ, எல்லா மக்களும் ராமனுடைய ராஜ்யத்துல உல்லாசம். உல்லாசம்னா சந்தோஷம், சந்தோஷத்தை பிரதிகலம் பிரதிதினம்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும். கல்லோலிதம் அப்படின்னு என்ன அர்த்தம், தரங்கிதம், அலையா வருதான் சந்தோஷம். ஏதோ இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சோம், 10 நாள் கழிச்சு மறுபடியும் சந்தோஷம், நடுவில் துக்கம் அப்படிங்கிறது இல்லை. பிரதிகலம் பிரதிதினம், கல்லோலிதம் அலையா, லம்பயன்னு உல்லாசம் லம்பயன்னு எடுத்துக்கணும். சந்தோஷத்தை பிராப்பிய அடைந்து விட்டு, லம்பயன்னா பிராப்தாக பிரஜாக, சந்தோஷத்தை அடைந்தவர்களாக ஜானக்யா சஹா, இந்த ஜானகியுடன் சேர்ந்த ராமன் ராகவஹா சிரதரம் வெகு நாட்கள் ராஜ்யஸ்ரீயம் ராஜ்யலக்ஷ்மியை சஹா ராமஹா அன்வபூத் பாலித்தான் ரட்சித்தான் அர்த்தம். இப்படி ரொம்ப உயர்ந்ததான ஒரு சந்தோஷத்தை மக்கள் அடைஞ்சிருக்கா ராமனுடைய ராஜ்யத்துல. அதனாலதான் நாம எங்கேயாவது இந்த ராஜ்ய சம்பந்தமான உதாரணங்களை சொல்றதா இருந்தா ராமராஜ்யம்னு சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான்னு நமக்கு தெரிகிறது. இதுதான் கவியும் இங்க பதிவு பண்றார். இதுவரையில் 103வது ஸ்லோகத்தில் வரையில இந்த ராமாயணத்தினுடைய கதை.
இதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்லோகங்கள் வரையில கவி தன்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்றார். இந்த கிரந்தத்தை எழுதும் பொழுது எந்த மாதிரியான ஒரு மனநிலையில அவர் இருந்தார், அவர் என்ன சங்கல்பம் பண்ணிண்டார், அதை எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கறதான் சொல்ல போறார். அதுல முதல் ஸ்லோகம், அந்யூனைः சதகாத் கிருதி ஸ்வயமியம் கூடார்த்த பத்யைர்யுதாம் கர்த்தவ்யேதி சம்விதப்யதி சிரஸ்ராந்தோ மதிக்ஷோபதः விஸ்ராந்தோஸ்ம்யவசிஷ்டமர்த்தசதகம் சங்கிரந்த்ய மத்சம்விதா சார்த்தம் யஹ் பரிபூரயேத் கிருதிமிமாம் தஸ்மை சஹஸ்ரம் நமः. அந்யூனைஹி சதகாத் கிருதிஹி ஸ்வயம் இயம் கூடார்த்த பத்யைஹி யுதா கர்த்தவ்யா இதி சசம்வித் அபி அதிசிரஸ்ராந்தः மதிக்ஷோபதः விஸ்ராந்தः அஸ்மி அவசிஷ்டம் அர்த்தசதகம் சங்கிரந்த்ய மத் சம்விதா சார்த்தம் யஹ பரிபூரயேத் கிருதிம் இமாம் தஸ்மை சஹஸ்ரம் நமஹ. முதல்ல எடுத்த உடனே சொல்றார், என்ன சொல்றார், இவருடைய வினையும் இதுல தெரியறது பாருங்க. நான் இந்த கூடார்த்தமா இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை வச்சுட்டு ஒரு 100 பண்ணணும்னு நினைச்சுட்டேன். அந்யூனைஹி சதகாத்து, சதகாத்துன்னா 100க்கு குறைச்சலாக, அந்யூனைஹி 100 குறைச்சல் இல்லாம பண்ணணும் இப்படின்னு நினைச்சுட்டேன். கிருதிஹி இந்த கிரந்தத்தை, ஸ்வயம் நானாகவே, இயம் கிருதிஹி இந்த கிரந்தமானது கூடார்த்த பத்யேர் யுதா. கூடார்த்தம் சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததான ஒரு எழுத்து மாத்தி அதுல இருக்கக்கூடிய உள் அர்த்தத்தை வச்சுன்னு சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் மாத்திரமே 100 கொண்டவைகளாக இந்த கிரந்தத்தை கர்த்தவ்யா செய்ய வேண்டும். இதி சசம்விதபி, சம்வித் அப்படின்னா பிரதிஜ்ஞா, சங்கல்பம்னு அர்த்தம். நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா, பிரதிஜ்ஞா, வாக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒப்பந்தம், இந்த மாதிரி. இப்படி இருந்தாலும் கூட எப்படி கூடார்த்த பத்யேர்யுதா, கூடார்த்த பத்யங்களாகவே 100 கொண்ட கிரந்தமாக இதை பண்ணணும்னு ஒரு சம்வித், ஒரு பிரதிஜ்ஞா இருந்த போதிலும் அதிசிரஸ்ராந்தா, வெகு நாட்கள் ஆயிட்டுது. இதுக்கு இந்த ஒரு 50 ஸ்லோகங்கள் கூடார்த்தமாக செய்யறதுக்கே. வெறுமனே ஏதோ ஒரு நம்ம மனசுக்கு தோண்டின ஸ்லோகங்கள் பண்றதா இருந்தா பண்ணிடலாம், கூடார்த்தமா வச்சு கூட பண்ணலாம். ஆனா அந்த மூல கதையிலிருந்து நாம வெளியிலையும் போகக்கூடாது, அதிகப்படியாவும் சொல்ல முடியாது, இருக்கிறது இருக்கிறபடி சொல்லணும். நாம பல இடங்கள்ல பார்த்தோம், அவர் இருக்கிறது அப்படியே சொல்லியிருக்கார். தன்னுடைய கற்பனைக்காக, தன்னுடைய இந்த கூடார்த்தம் எப்படியாவது செய்யணுங்கிறதுக்காக ஸ்லோகங்கள்ல பதத்தை மாத்தினா இந்த அர்த்தம் வரணுங்கிறதுக்காக எதையோ சொன்னார்னு இல்லை, மூலத்துல கொஞ்சம் கூட நழுவாமல் எழுதியிருக்கார் இல்லையா. இப்படி எழுதுறது தானே கஷ்டம். அதுக்குதான் அவருக்கு என்ன ஆயிடுத்து, சிரஸ்ராந்தகா, ரொம்ப காலம் ஆயிடுது. ஸ்ராந்தகா அப்படின்னா சோறு ஊற்றவனாகவும் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா மதிக்ஷோபதா, புத்தி குறைஞ்சு போயிடுது. காலம் ஜாஸ்தி ஆகும் பொழுது இந்த புத்தியினுடைய வேலையும் குறையும் இல்லையா, அதோடைய சக்தியும் குறையும். இப்படி மதிக்ஷோபதா சிரஸ்ராந்தகா. இதெல்லாம் பாருங்க, இவருக்கு இந்த காவியம் பண்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 120 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கார். 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில பண்ணிருக்கார். ஆனா தன்னோட அந்த அனுபவத்தை உண்மையாவே எழுதியிருக்கார். அவர் இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை, நான் ரொம்ப ஈஸியா பண்ணிட்டேன், ரொம்ப சுலபமா பண்ணிட்டேன், சிரமமே படல, ஒரு கிண மாத்திரத்துல 50 ஸ்லோகத்தை எழுதிட்டேன், இப்படி இன்னும் போய் சொல்லியிருக்கலாம். சொன்னா யாருக்கு தெரிய போறது 120 வருஷம் கழிச்சு. ஆனாலும் இதுதான் அந்த கவிகளுடைய நேர்மை. நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் அதை ஒத்துக்கிறார் அவர். மதிக்ஷோபதா ஸ்ராந்தகா, இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியல, கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிறதுனால நான் இதுல இருந்து நழுவி இருக்கேன், இதுல இருந்து விட்டு இருக்கேன், 50 ஸ்லோகம் தான் எழுதியிருக்கேன்னு சொல்ற பாவம் இல்லையா. அது எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு கவிஞனா இருக்க முடியும், இருந்தா மட்டும்தான் தைரியமா சொல்ல முடியும். மதிக்ஷோபதா சிரஸ்ராந்தகா, இந்த மாதிரி ஸ்லோகங்களை ஒண்ணு இப்ப நம்மளால எழுத முடியாது. அந்த காலத்து அவர் 50 எழுதியிருக்கார், எழுதிட்டு இவ்வளவு வினயமா சொல்ற, மதிக்ஷோபதா இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்ற. அது மட்டும் இல்லையே, விஸ்ராந்தகா அஸ்மி, இப்போ நான் ரொம்ப
சோர்வாகி இருக்கேன். அதனால என்ன ஆறது, அவசிஷ்டம் அர்த்த சதகம் சங்கிரந்திய, மேல இன்னும் ஒரு 50 100 எழுதுன்னு நினைச்சுட்டேனே, அதுல இன்னொரு ஒரு 50 யாராவது எழுதி அர்த்த சதகம், அவசிஷ்டம் அர்த்த சதகம், மீதி இருக்கக்கூடிய 50 ஸ்லோகங்களை சங்கிரந்திய எழுதி கோர்ப்பார்களே ஆனால், அது மட்டும் இல்லே மத் சம்விதா, என்னுடைய அந்த ஒரு பிரதிஜையை சங்கல்பத்தை சார்த்தம் யஹா பரிபூரையேத், என்னுடைய சங்கல்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக மீதி இருக்கக்கூடிய அர்த்த பாகத்தை 50 ஸ்லோகங்களை யஹா பரிபூரையேத், எவன் ஒருவன் எழுதி கிருதிம் இமாம் பரிபூரையத், என்னுடையதான ஒரு முயற்சியை முழுமையாக்குவானோ, தஸ்மை அவன் பொருட்டு சஹஸ்ரம் நமஹா, 1000 நமஸ்காரங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா. நான் 50 எழுதிட்டு நான் கொஞ்சம் சோர்வாயிட்டேன். என்னுடைய இந்த பிரதிஜை இருக்கேன் 100 ஸ்லோகங்கள் கூடார்த்தத்தோட எழுதணும்னு, அப்படி யாராவது எழுதி என்னுடைய அந்த பிரதிஜையை யாராவது பூர்த்தி பண்ணுவான்னு சொன்னா, என்னுடைய கிருதியை யாராவது பூர்த்தி பண்ணுவான்னு சொன்னா, அவர்களுக்கு என்னுடைய 1000 நமஸ்காரங்கள். பின்னாடி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டும் போறார், என்னுடைய கிரந்தம்னு நீங்க நினைச்சுன்னு விட்டுட வேண்டாம், யாராவது பூர்த்தி பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப வினயத்தோடு தெரிவிக்கிறார். சஹஸ்ரம் தஸ்மை சஹஸ்ரம் நமஹா, அவன் பொருட்டு எனக்கு 1000 நமஸ்காரங்கள். இப்போ 50 இந்த கூடார்த்த ஸ்லிஷ்டார்த்தத்தோட கூடியதான ஸ்லோகங்கள். அதன் பிறகு அவர் என்ன பண்ணினார்னு சொன்னா, ஒரு 9 ஸ்லோகங்கள் எழுதினார். அதுல அந்த பிரதமாட்சரம் திவிதீயாட்சரம்னா நீக்கிட்டு பார்த்தால் ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதினார். அதை பத்தி இப்ப சொல்றார். பவித்ரீரம்போர் வித்யநபிநவபத்யம் யதிஹ தத்விதம் பத்யம் த்வேதா சுகரமிதி கஸ்யாபி வசசா தசாஸ்யோக்தி த்ரியங்கிக்ஷிதி துஹித்ருவாக் அந்த்யசரண ஸ்புடைகார்த்தம் சோக்தம் சுலலிதமிஹ ஸ்லோக நவகம். பவித்ரீரம்போஹோ இதி அனபிநவபத்யம் யத் இஹ தத்விதம் பத்யம் து ஏவ அசுகரம் இதி கஸ்யாபி வசசா தசாஸ்ய ஒரே பதம் தசாஸ்யோக்தி இதி த்ரியங்கி க்ஷிதி துஹித்ரு வாக் அந்த்யசரண ஸ்புடைகார்த்தம் ச உக்தம் சுலலிதம் இஹ ஸ்லோக நவகம். அந்த காலத்திலேயே இவர் எழுதும் பொழுது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கார், இப்படி கூடார்த்தமா சிஷ்டார்த்தமா எழுதுறது சமம் இல்லை, இந்த 1வது எழுத்து நீக்கிட்டு 3வது எழுத்து நீக்கிட்டு இப்படி எழுதுறதுல கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு கவி. அதுக்காக நான் அதையும் சேர்த்து பண்ணிருக்கேன்னு சொல்றார். அதுக்கு முதல்ல என்ன சொல்றார், அவர் அந்த காலத்தை ஒரு யாரு சொன்னாரோ இன்னொரு கவி, அவர் ஒரு ஸ்லோகத்தை எழுதி காமிச்சிருக்கார். அந்த ஸ்லோகம் பவித்ரீரம்போருத்ரி தசவதன கிளானிரதுனா சமே ராமஸ்தாதான யுதி புரதோ லக்ஷ்மண சகா இப்படின்னு ஒரு ஸ்லோகம். அத ஒரு பிரதீகம்னு சொல்லுவோம். ஒரு ஸ்லோகத்தை முதல் 2 பதத்தையோ ஒரு பதத்தை எடுத்துட்டு இதை போல அப்படின்னு காமிப்போம் இல்லையா, கோடிட்டு காட்டுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பவித்ரீரம்போஹோ இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம். அந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா, 1வது அக்ஷரம் நீக்கி 2வது அக்ஷரம் நீக்கி இப்படின்னு யாரோ எழுதியிருக்கா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த கவி என்ன பண்ணிருக்கார், இப்படி எழுதுறது தானே கஷ்டம் அப்படின்னு இந்த ராமசாஸ்திரி கிட்ட சொல்லியிருக்கார். பவித்ரி ரம்போஹோ இதி அனபிநவபத்யம், புதுமையான ஒரு ஸ்லோகம். யத் இஹ தத்விதம், அந்த மாதிரி எந்த மாதிரி அக்ஷரங்கள் நீக்கி படிக்கக்கூடியதான அந்த மாதிரியான பத்யம். ஏவ அசுகரம், அதுதான் கடினம். சுகரம்னா சுலபம். இந்த மாதிரி 1வது எழுத்து 2வது எழுத்து நீக்க சொல்லிக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் தான் அசுகரம், சுலபமற்றது, கடினமானது. இதி கஸ்யாபி வச்சசா, யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்ன ஒரு கவி, கஸ்யாபி வச்சசா யாரோடைய ஒரு வாக்கியம் நான் கேட்டேன், அதனால என்ன பண்ணினேன், கடைசியில ஒரு 9 ஸ்லோகங்கள் அப்படியும் எழுதினேன். வசுதா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிஷ்டார்த்தமா இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் தான் கடினம்னு தோன்றது. ஆனா இது ஒரு 2 கவிகளுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை.
அதனால யாருக்கு எது கடினம் அப்படிங்கிறது அவளுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இதைத்தான் இன்னொரு கவி சொல்லியிருக்கார். கஸ்யாபி அப்படின்னு சொன்னதுனால அந்த கவி மேல இவருக்கு ஒரு அசந்திருப்தி இருக்குன்னு தெரியறது. அவர் சொன்னார், அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கார் அந்த கவி. அதை இவர் மனசுல வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கார், அதற்காக ஒரு 9 ஸ்லோகம் எழுதிக்கார். அதை எப்படி எழுதிக்கார்? தசாஸ்யோக்தியங் திரியங்கிரி அங்கிரி. அங்கிரினா பாதம். 3 பாதங்கள்ல தசாசிய உக்தி. இந்த நீங்க கடைசியில ஒரு 9 ஸ்லோகங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தினுடைய 3 பாதங்கள்ல ராவணனுடைய வாக்கியங்கள், அவனுடைய வச்சனங்கள் தான் 3 பாதங்கள்ல இருக்கும். 4வது பாதத்துல சீதையினுடைய பதிலும் இத்தனாவது எழுத்து நீக்கி படிக்கணுங்கிற ஒரு அம்சமும் அதுல இருக்கும் இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றான். தசாசிய உக்தி, தசாசியா ராவணஹா தஸ்ய உக்தி. அந்த ராவணனுடைய ஒரு அபிப்பிராயங்கள், அவன் சொன்ன சொற்கள் எத்தனை பாதத்துல? திரியங்கிரி, 3 பாதங்கள்ல இருக்கு. க்ஷிதி துஹித்ரு வாக். க்ஷிதி துஹிதா யாருன்னு கேட்டா, துஹிதான பெண், க்ஷிதி துஹிதான பூமி புத்திரி சீதா. அவளுடைய வாக் அந்திய சரண ஸ்புடைகார்த்தம். இந்த 4வது பாதத்துல இந்த சீதையினுடைய வாக்கியம் ஸ்புடைகார்த்தம், இந்த ஸ்லிஷ்டார்த்தம் எல்லாம் கிடையாது, நேரடியாக அப்படியே ராவனுக்கு புரியும்படியா இருக்கக்கூடியது. ஸ்புடைகார்த்தம், இத்தனாவது எழுத்து நீக்கி நீ படி அப்படி நேரடியா இருக்கும். மறைமுகமான அர்த்தம் எதுவும் கிடையாது, ஸ்புடைகார்த்தமா இருக்கும். உக்தம் சுலலிதம் இஹ. ரொம்ப சுலபமான ஸ்லோகங்கள். எதை கம்பேர் பண்ணும் பொழுது முன்னாடி படிச்ச அந்த ஸ்லிஷ்டார்த்தமான ஸ்லோகங்களை பார்க்கும் பொழுது இந்த 9 ஸ்லோகங்கள் சுலலிதம், மிகவும் ரொம்ப சுலபமானது அப்படின்னு ஒரு ஸ்லோக நவகம் 9 ஸ்லோகங்களானது பண்ணப்பட்டது. மேற்கொண்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை ஒரு 3 ஸ்லோகங்கள்ல சொல்ற, அத வருங்காலத்துல பார்க்கலாம்.